அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, அதை கண்டு மகிழ்ந்து ஆனந்தத்தில் இருந்தவர்களின் முன் நிச்சயமாக இந்த தருணத்தில் அவர்கள் முன் சிம்மாசனத்தில் அமரும் அற்புதமான நேரமாக அவமானப்பட்ட இடத்திலேயே மாஸ் என்ட்ரி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது மாஸ் என்ட்ரி கொடுக்க போகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மாஸ் என்ட்ரி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வருகிறார். மிதுன ராசியில் இறுதி சில வாரங்கள் வலம் வரக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நினைப்பதை விட அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக விரைவில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் இருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் நிச்சயமாக மாஸ் என்ட்ரி கொடுக்கக்கூடிய வகையில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக பல நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சனி பகவான் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. சனி குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரும் இந்த வேலை என்பது உறுதியாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படும் சனியின் அமைப்பால் பல சிக்கல்கள் விலகி சிறப்பான மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக இந்த வேளையில் வருகிறது. சனி பகவான் தனது சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் அனைத்து வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலும் தவறவிட்ட வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரி எது தவறு எது என்பதை நன்கு உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு தனது சொந்த ராசியான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் கும்பராசி அவரது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. ஒரு வகையில் அது இவருக்கும் சாதகமான வீடாக இருக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது அவரது நட்சத்திரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இடம் அவரது ஆளுமையில் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரமாக அமைய போகிறது. மோட்சக்காரகரான கேது சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனின் ஆட்சி வீட்டில் இந்த வேளையில் வலம் வருவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம், குழப்பம் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான சிக்கல்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடன் வெற்றியை ருசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். அதே போன்று மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலம் வர போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு. எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளில் வெற்றி பெறும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது.
செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் இந்த நேரம் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று நிறைவாக வலம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசியலில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரலாற்று ரீதியான சிறப்புமிக்க நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புதன் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனத்தை அடையும் நேரமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக வலம் வருவதால் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு ஆரோக்கியமான குடும்ப சூழலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு தடங்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவை இனிமை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும். எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கி சிறப்பாக எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை கனக்கச்சிதமாக சந்திக்கும் நேரமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் கிரகநிலைகளின் அமைப்பு புதிய தொழில் ரீதியான ஆர்டர்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. கலைத்துறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது. இதுவரை இல்லாத அளவில் வரலாற்று நிகழ்வாக இந்த தருணம், குறிப்பாக இந்த வாரம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிம்மாசனத்தை வலுவாக அடையும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.